அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லோரும் ஃபோட்டோவில் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க இல்லையா? அவங்க இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு தான் நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே நமக்கு 2025 டு 2026க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் டிசம்பர் மாதமே, அதாவது போன மாதம் கடைசியிலே வந்ததுனால தான் இது 2024ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான், சரிங்களா? ஸோ இந்த கிராம உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும், விஏஓ வேலையை பொறுத்த வரைக்கும், வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. ஒரு 4000லேருந்து ஒரு 5000 வேக்கன்சி நமக்கு கொடுப்பாங்க வருஷத்துக்கு, சரிங்களா? அதன் அடிப்படையில் இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட 2299 வேக்கன்சி நமக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? ஸோ இந்த வேக்கன்சிக்கு ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளவு வேக்கன்சி நமக்கு வந்திருக்குது, ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ண முடியும், ஃபஸ்ட்டு இந்த விஏஓனா யார், விஏஓட ஜாப் நேச்சர் எப்படி இருக்க போகுது, இதை பற்றின தகவல் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன போஸ்டிங்க்கெலாம் இது நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க, டோட்டலாக எவ்வளவு வேக்கன்சி வந்திருக்குது, இதில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க, குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருந்தா இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும், இதற்கான சம்பளம் எவ்வளவு கொடுப்பாங்க, பர் மந்த் சேலரி எவ்வளோ கொடுப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ கொடுப்பாங்க, ஸோ அடுத்ததாக ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எங்கே இருக்க போகுது, எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்க போகுது, அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ், ஓகேங்களா? இந்த வேலைவாய்ப்பு கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது, எக்ஸாமில் வந்து பார்த்திங்கனாக்கா என்னென்ன மாதிரிலாம் கொஸ்டின் இருக்க போகுது, ஸோ அதுக்கான சிலபஸ் என்ன இருக்க போகுது, ஸோ அடுத்ததாக வந்து எக்ஸாம் இன்டர்வியூ, ஓகேங்களா? எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் இன்டர்வியூ தனித்தனியாக எப்படி கேட்பாங்க, ஸோ என்னென்ன பேட்டர்னில் இந்த இன்டர்வியூலாம் நடக்க போகுது, இது எல்லாமே தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறது ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போ கொடுக்க போகிறாங்க, ஸோ அதே மாதிரி வந்து இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்குது, அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்ட் டேட் என்ன, ஸோ இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் ஏதாவது இருக்குதா, ஸோ இதை பற்றின தகவல், இதை மாதிரி முழுமையான தகவல் எல்லாமே எல்லா தகவலுமே தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலை ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி வேலை வாய்ப்புகளுக்காக தான் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தீங்க. ஒரு வழி அதற்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு கிடச்சாச்சு, அதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கும் ஸ்டார்டிங் டேட் கொடுத்துட்ருக்காங்க, சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பார்க்குற எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ண அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம இந்த மாதிரி தொடர்ச்சியாக நான் வந்து முக்கியமான அப்டேட்லாம் அரசு வேலைகள்லாம் கொடுக்கறதுக்கும் நமக்கு ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள், சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறது இந்த வேலைவாய்ப்பு எந்த வேலைவாய்ப்புக்காக வந்திருக்கு அப்படின்னா, இந்த விஏஓ உதவியாளர், கிராம உதவியாளர், வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு தான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அடுத்தது டோட்டல் வேக்கன்சிஸ், ஓகேங்களா? மொத்தமாக டோட்டலாக எவ்வளவு வேக்கன்சி நமக்கு கிடச்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 2299 வேக்கன்சி அஃபிஷியலாகவே நமக்கு கிடச்சிருக்குது, சரிங்களா? அடுத்ததாக இந்த வேலைவாய்ப்புக்கு என்ன நம்ம படிச்சிருக்கணும் அப்படின்னா, மினிமம் குவாலிஃபிகேஷன், ஓகேங்களா? மினிமம் நீங்கள் 5வது படித்து பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா தமிழில் எழுதவும் எழுத்துக்கூட்டி படிக்கவும் தெரிஞ்சிருந்தாவே இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு, விஏஓ வேலைக்கு, கிராம உதவியாளர் வேலைக்கு நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்கன்னு அர்த்தம், ஓகேங்களா? அடுத்ததாக சேல்ரி, இதுக்கான சம்பளம் பர் மந்த்து சேலரி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெவல் 6ல் வந்து 11,100லேருந்து பர் மந்த்து சேலரி ஸ்டார்ட் ஆகி மினிமம் மேக்ஸிமம் 35,100 வரைக்கும் இதற்கான மேக்ஸிமம் சம்பளம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய எல்லா விதமான அலவன்சஸுமே இதில் வந்து கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க, ஓகேங்களா?
அடுத்ததாக ஜாப்போட லொக்கேஷன். ஓகேங்களா, ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக, அதாவது தமிழ்நாடுனா இந்த 38 மாவட்டத்திலுமே நீங்கள் எந்த மாவட்டத்தில் வேணும்னாலும் எந்த தாலுக்காவில் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஜாப்போட நேச்சர் அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, இந்த விஏஓனா ஃபஸ்ட்டு யார் அப்படின்றத சொல்லிடுறேன். அப்படியே ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த விஏஓட வேலைகள் என்ன அப்படின்னா, ஒரு கிராமம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கிராமத்தில் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட், ஒரு கிராமத்தில் இருக்கீங்கன்னா அந்த கிராமத்தில் ஒரு விஏஓ இருக்காருன்னு வச்சுங்களேன். ஸோ அவருக்கு வந்து என்னென்ன வேலைகள்லாம் இருக்கும் அப்படின்னா, இப்போது எனக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் தேவைப்படுது அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்து போகணும் அப்படின்னா யார்கிட்ட போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஏஓ இந்த கிராம உதவியாளர்கிட்ட தான் போகணும். அவர்கிட்ட போயிட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி வருமானச் சான்றிதழ் வேணும், இருப்பிடச் சான்றிதழ் வேணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். ஸோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நிலங்களில் பயிரெலாம் சேதம் அடைஞ்சிடுச்சு, ஸோ இந்த மாதிரி வந்து வெள்ளத்தினால வந்து பாதிக்கப்பட்டுருச்சு, எனக்கு வந்து நிவாரண நிதி வாங்கி தரணும், சர்டிஃபிகேட்லாம் வாங்கி தரணும். இந்த மாதிரி வந்து அவர்கிட்ட தான் நீங்கள் முதல்ல முறையிடணும். அவர்கிட்ட முறையிட்டு அவர் வந்து மேல்முறையீடு செஞ்சு, ஸோ அதாவது பார்த்திங்கன்னா அரசாங்கத்திடம் முறையிட்டு இந்த மாதிரி வந்து அதுக்கான தேவையான ஆவணங்கள்லாம் கொடுத்து, ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான தேவைகள் எல்லாமே பூர்த்தி செஞ்சு கொடுப்பதற்காகத்தான் இவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் உங்கள் நிலத்தில் சரி ஏதாச்சும் புதையல் கிடைச்சாலும் சரி, இல்லை வித்தியாசமான சம்பவங்கள் நடந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே இவர் தான் பொறுப்பு. அந்த கிராமத்துக்கு இவர் தான் பொறுப்பாவார். ஓகேங்களா, அதனால தான் இவருடைய ஜாப் நேச்சர் இப்படி தான் இருக்கும். ஸோ எல்லாமே இவர் தான் பொறுப்பு. சரிங்களா, ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கனாக்க செலெக்ஷன் ப்ராசஸ். இதுதான் நிறைய பேருக்கு இருக்குது சந்தேகம். இதுக்கு ஃபுல் எக்ஸ்பிளேஷன் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ தொடச்சி சொல்லிடுறேன். ஓகேங்களா, அந்த எக்ஸாம் எப்படி இருக்க போகுது, எக்ஸாமில் வந்து என்னென்ன கொஸ்டின்லாம் வரப்போகுது, அந்த எக்ஸாம் எப்படி நம்ம அட்டன் பண்ணணும், அடுத்தது இன்டர்வியூவில் என்னென்ன டைப் ஆஃபில் சிலபஸ் வேணும் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு, என்னென்ன சிலபஸ்லாம் நீங்கள் கவர் பண்ணி இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், இது எல்லாமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, தொடர்ச்சியாக வீடியோ பார்த்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அது. ஓகேங்களா, அடுத்ததான் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட். இதுக்கு அப்ளை பண்ண அப்கமிங்னு போட்டிருக்காங்க. நமக்கு வந்து கரெக்டாக டேட்டும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் வந்து பிப்ரவரி 5ஆம் தேதியில் இருந்து பிப்ரவரி 28, 29 வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இருக்குது. ஓகேங்களா, இது வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அது மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து ஃப்ரெஷர்ஸ், அதாவது புதுசாக இப்போ நீங்கள் 18 வயசு கம்ப்ளீட்டாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலிமா பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு இது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா, அது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நம்பர் பிரகாரம் தான் வந்து வேலை கொடுப்பாங்கன்ற மாதிரி அதில் வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்குது. சரிங்களா, அடுத்ததான் இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க தமிழ்நாடு வருவாய்த்துறையிலிருந்து தான். ஓகேங்களா, இந்த தமிழ்நாடு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வருவாய்த்துறையிலிருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே நமக்கு கிடச்சிருக்குது. சரிங்களா, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா இந்த டிஆர்பி வெப்சைட்டில், அதாவது இந்த CRA.TN.gov.in இது ஒரு அஃபிஷியல் வெப்சைட்டு. இன்னொரு வெப்சைட் இருக்குது அப்படின்னா www.tnpsc.gov.in/ இது இன்னொரு அஃபிஷியல் வெப்சைட். எந்த தகவலாக தெரியினாலுமே இந்த வெப்சைட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேகன்சி இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேகன்சி வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும். ஓகேங்களா, ஸோ டோட்டலாக நமக்கு வந்து 2299 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 38 மாவட்டங்களுக்கும் என்னென்ன வேகன்சி இருக்குது, எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்றதை தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. சரிங்களா, சரி அடுத்ததாக வந்து என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வயசு இருக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த SC, ST, MBC, BC, இந்த முஸ்லீம் இவங்கெல்லாம் வரவங்கெல்லாம் 21 வயசில் இருந்து 37 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அடுத்ததான் இந்த ஆதி திராவிடர் அருந்ததியார் இந்த ட்ரைபு இருக்காங்க இல்லையா, ஷெட்யூல் ட்ரைபர் முஸ்லீம் இவங்கெல்லாம் வந்து 34 வயசு வரைக்கும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததான் அதர் காஸ்ட்டில் வரவங்க 21லேருந்து 32 வயசு வரைக்கும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்ததாக சம்பளம் வந்து ஆல்ரெடி நம்ம மேலே பார்த்தாச்சு. பர் மந்த் சேலரி 11,100லேருந்து ஸ்டார்ட் ஆகி 35,000 வரைக்கும் இருக்கான சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் இந்த வேலைவாய்ப்புக்கு என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா மினிமம் நம்ம வந்து 5வது படிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, அடுத்ததாக இதுதான் நான் வந்து தெளிவாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இந்த விஏஓ கிராம உதவியாளர் வேலைக்கு விஏஓ வேலைக்கு வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம் இருக்கும். இந்த எக்ஸாம் எப்படி பேட்டர்ன் இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து இந்த கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோடு கொடுத்துருவாங்க ஒரு கொஸ்டின் பேப்பர். அதை நீங்கள் அப்படியே பார்த்து காப்பி பண்ணி ஆன்சர் ஷீட்டில் நீங்கள் தப்பு பிள்ளை இல்லாமல் எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து எக்ஸாம் இருக்கும். அப்படி இல்லைனா அந்த மாவட்டத்தோட கலெக்டர் வந்து உங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருவாங்க. அந்த தலைப்பில் வந்து 2 இல்லை 3 பக்கம் நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும், எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நிலத்தின் வகைப்பாடுகள்லாம் என்ன, ஸோ அந்த கிராமத்தில் எத்தனை அந்த கிராமத்தில் வந்து
இப்போ ஒவ்வொரு தாலுகாவுக்கும் ஒவ்வொரு விஓஓ இருப்பார். அந்த தாலுகாவில் எத்தனை கிராமங்கள் இருக்குது, குக்கிராமங்கள் எத்தனை இருக்குது, ஸோ அந்த குக்கிராமத்தில் வந்து எத்தனை வீடுகள் இருக்குது, எவ்வளோ மக்கள் வசிக்கிறாங்க, ஸோ இதை பற்றின கேட்பாங்க. அது மாதிரி என்னென்ன வகையான நிலங்கள்லாம் இருக்குது, எவ்வளோ நிலங்கள் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த இன்டர்வியூவில் கேட்பாங்க. அது எல்லாமே நான் 1 by 1 நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்த்துக்கலாம். அடுத்ததான் கடைசியாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இருக்க போகுது. அடுத்ததாக வந்து என்னென்னத்துக்கு எவ்வளோ மார்க்குன்றதையும் சொல்லியிருக்காங்க பாருங்கள். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு 10 மார்க்கு, டிரைவிங் குவாலிஃபிகேஷனுக்கு 10 மார்க்கு, தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு 40 மார்க்கு, உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அது 25 மார்க்கு, இன்டர்வியூக்கு 15 மார்க்கு, டோட்டலாக 100 மார்க்கு. இப்படி தான் வந்து மார்க் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. அதை இது எல்லாமே கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்ததாக அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்லாம் இருக்குது. ஸோ நான் அப்ளை பண்ணுறதுக்கு February 5ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்ளை பண்ணும்போது இன்னொரு அப்டேட் நான் கொடுத்துட்றேன். அதே மாதிரி அப்ளை பண்ணும்போது நானே எல்லாருக்குமே அப்ளை பண்ணித்தரேன். எல்லோரும் பொறுமையாக இருங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை இன்னொரு டைம் நீங்கள் வந்து தெளிவாக நீங்கள் பார்த்துருங்க. ஓகேங்களா? ஒரு டைம் 2 டைம் வீடியோ தெளிவாக பாருங்கள். ஸோ தேங்க்யூ, வெல்கம். அடுத்த ஒரு முக்கியமான அரசு வேலை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான அரசு வேலை அடுத்ததில் சந்திக்கலாம். தேங்க்யூ.